திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். டெல்லியில் சிஜேபி அமைப்பினர் நடத்திய போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மேகேதாட்டு விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல உள்ளதாக தகவலும் வெளியாகிருக்கிறது. அது பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்கிறது. சமீபத்தில் நடந்த பேச்சு அந்த விவாதங்களை பார்க்கும்போது சீமான் என்ன செய்ய போகிறார், அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்து விளக்குவதற்கு, உண்மையை அறிவதற்கு நமது ஆசிரியர் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அப்புறம் டெல்லியில் நீட் தேர்வு சீரமைப்பு அண்ட் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கரப்பான்பூச்சி அந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தினார்கள். கோரிக்கைகள்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஏற்கப்பட்டு போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இது யாருக்கு வெற்றி? அதாவது ஷார்ட் டேர்மாக வெற்றி இந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு, அதற்கு பின்னாடி இருந்த நிறையா உள்நோக்கம் கொண்டவர்களுக்கு, நமக்கு எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை, இந்த ஸ்டேட்டை, இந்த கண்ட்ரியை டீஸ்டபிளைஸ் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு தற்காலிக வெற்றி. ஆனால் அந்த லாங் டேர்ம் வெற்றி என்ன அப்படின்னா, இவங்க யாரும் அந்த நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மத்திய அரசுக்கு லாங் டேர்ம் வெற்றி. அதில் ஒரு முக்கியமான கிளியராக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதே செவன் சென்ஸ்லேயே. இந்த மாதிரியான போராட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி ஞாயிறுங்கிற டேஸ் ரொம்ப குரூஷியல். அது சினிமா ரிலீஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை உள்ளே ஓடிட்டு அப்புறம் சனி ஞாயிறு 2 நாள் லீவில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ரிசல்ட். ஸோ வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்கிறது ஒன்று, சனி ஞாயிறு லீவ் நாள். அது மாதிரி இந்த போராட்டங்கள் எல்லாமே சனி ஞாயிறில் ஒரு பீக் எடுக்கும். அப்போ போன சனி ஞாயிறில் இது பீக் எடுத்து தான் ரோட்டுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் ஜந்தர் மந்தரில் இருந்துச்சு. மண்டே பார்லிமெண்ட் கூடுதல்னோடனே ரோட்டுக்கு வந்தாங்கிற பார்த்தோம். ஸோ சனி ஞாயிறுடைய பீக்கோடைய நீட்ஸ் தான். அப்போ இந்த சனி ஞாயிறு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி அதை பியூட்டிஃபுல்லாக தடுத்து நிப்பாட்டினாங்கன்னு பார்க்கணும். இவங்க தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பதவி நீக்கத்தை எதிர்பார்த்தாங்க. தர்மேந்திர பிரதான் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தது அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அவர் கவனக்குறைவாக இருந்தார், அவர் சரியாக ஒரு விஷயத்தை கையாளலை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டாயமாக நீட் லீக்கை ஏற்கவே முடியாது. ஆனால் அவர் செய்த குற்றம் என்ன அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு பிரகலாத் வெங்கடேஷ் ஜோஷி பதவிக்கு வந்துட்டார். இப்போ நாளைக்கு ஒரு லீக் நடக்க முடியாதுன்னு பிரகலாத் ஜோஷியால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இந்தியாவில் இதுவரைக்கும் லீக் ஆகாத ஒரு எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்குதா? முறைகேடு நடக்காத ஒரு தேர்வு முறை அப்படின்னு ஒன்று இருக்குதா? டிஎன்பிஎஸ்சியில் இவங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யூபிஎஸ்சியில் கொடுக்க முடியுமா? நம்ம என்ன பார்க்குறோம், லெஸ் டேமேஜ். இது வரைக்கும் உள்ளதுலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நீதித்துறையிலேயே நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீதித்துறையில் எப்படின்னா 1000 பேர் 1,00,000 பேர் இருந்தால் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ நமக்கு நம்பிக்கை அங்கே கூடுது. இன்னொரு துறையில் அரசியலில் பார்த்தீங்கன்னா 1000 பேரில் 900 பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்கும். அதனால் அரசியல் நம்பிக்கை இழந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி திரு தர்மேந்திர பிரதானுடைய செயல்பாடு அல்லது தேர்வு துறைகளில் வாரம் நடந்துக்கிட்டு டெய்லி வந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நோக்கம் ரொம்ப பழுதானது, ரொம்ப தெளிவானது. நம்ம பார்த்தோம் சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அலுவலகத்தில் போராட்டம் நடந்துட்டு ஒரு குரூப் நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, நம்ம ராஜினாமா பண்ணுறோம் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் போய் சண்டை போட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, செய்யக்கூடாது, யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க. அப்போ டெல்லியிலையுமே இந்த மாதிரி இப்போ வாபஸ் வாங்க சரியா இல்லையாங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் அமைச்சர் ஜேபி நட்டா அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற 2 பேர்கிட்ட பத்திரிகையாளர்கள் ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரி பஞ்சாப்லலாம் பேப்பர் லீக்லாம், நியூஸ் பேப்பர் லீக், சாரி கொஸ்டின் பேப்பர் லீக்லாம் இருக்குதே சார், நீங்கள் அங்கெல்லாம் போராட்டம் நடத்தினா ரொம்ப தெளிவான கேள்வி கேட்கப்படுது. கண்ணாடியை ஏற்றி விட்டு காரை விட்டு சர்ன்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு நீட்டு தேர்வுக்கு எதிராக நீட்டு தேர்வில் பேப்பர் லீக்குங்கிறக்கா போராட்டம் நடத்துனீங்க. மாநிலத்துக்கு மாநிலம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம இதே நிகழ்ச்சி சொன்னோம், பிரியங்கா காந்தி அவர்கள் ராஜஸ்தானில் அசோக் கெலாட் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்தபோது எவ்வளவு பேப்பர் லீக் ஆச்சு, எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு, அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்க உட்கார்ந்து அவங்களே ஒப்புதல் வாக்கு கொடுத்து, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஒன்றுமே பண்ண முடியாது, அசோக் கெலாட் கூட இருக்கிறார், ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை இருக்குன்னு அவங்களே ஒப்புதல் வாக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவருடைய சகோதரர் ராகுல் காந்தி பதவி விலகணும்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிறார். அப்போ அவர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு இருக்குன்னு குறைக்க தான் முடியுங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தர்மேந்திர பிரதான் எந்த தவறும் செய்யாமல் அவரை ராஜினாமா பண்ண வைத்தது இவர்களுடைய ஒரு தற்காலிக வெற்றியாக இருக்கலாம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லார்ஜர் ஒரு சதி, ஒரு கான்ஸ்பிரசி, அதை முறியடித்ததன் மூலமாக, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாளை பறித்ததன் மூலமாக, ஆயுதத்தை பறித்ததன் மூலமாக ஒரு லார்ஜர் வெற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு நம்ம கருதலாம். அதே நேரத்தில் அப்புறம் இந்த போராட்டம் நடத்தியவர்களெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி தான் கேட்டாங்க.
இப்போ அதே மாரி இப்போ போராட்டம் நடத்தியதற்கு முன்னாடி போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, பொது சொத்துக்களுக்கு நெறைய சேதம் வந்திருக்கு. ஆ போலீஸார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 டன் கழிவுகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு. நெறைய மேன் பவர் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு. இதற்கு வந்து யார் பொறுப்பேத்துக்கிறது? அதான் சொன்னேன், போராட்டம் பண்றவங்க அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தா, அதில நீங்க வேற மாரி பார்க்கலாம். நம்ம கன்வென்ஷனலா ஆர்எஸ்எஸ் போல, இந்து முன்னணி போல, பாஜக போல பல நிறுவனங்கள், இயக்கங்கள் வந்து ஒரு பெரும் நிகழ்ச்சி நடத்தும்போது, அது வந்து எண் மக்கள் எண்மண் யாத்திரை நடத்தின போதோ, அல்லது வந்து இந்து முன்னணி சார்பாக முருகன் கோயில் விழா நடத்துறப்போ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோனே பின்னாடி அவங்களே போய் கிளீன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இந்து முன்னணியுடைய முருகன் மாநாடு நடத்தின போது வந்து ஒரு குப்பை இல்லாம அவ்வளோ கிளீன் பண்ணாங்க. சேர் டேப்லாம் அவங்களே அடுக்கி வச்சு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் பார்த்தோம். ஏன்னா, அவர்களுக்கு நோக்கம் வந்து ரொம்ப தெளிவானது. ஆனா, இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நோக்கமே பழுதானது. அப்ப அக்கவுண்டபிலிட்டிலாம் அடுத்தவங்களுக்கு தான். இப்ப நான் சொன்னேன், நீட் பேப்பர் லீக் ஆயிருச்சு சண்டைக்கு போறீங்களே சார், பஞ்சாப்ல லீக் ஆயிருச்சுன்னா ஒரு வார்த்தை, எங்க குற்றம் நடந்தாலும் விடமாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன கெட்டுச்சு உங்களுக்கு? அதுல நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து சொல்லலாம்ல, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஊழல் எங்க நடந்தாலும் எதிர்ப்போம். குற்றம் எங்க நடந்தாலும் கண்டிப்போம். இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப தெளிவாக இந்த 2 பேரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, "சார் பஞ்சாப்ல இந்த மாரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு சார். இந்த புகார் ஓடிட்டு இருக்கு. மந்திரிகளுக்கு எதிரான வழக்கு நடந்திருக்கு. நீங்க அங்க போராடுவீங்களா?" "பரிசீலிப்போம். விரைவில் அறிவிப்போம். கடுமையாக கண்டிக்கிறோம். எந்த விதமான பேப்பர் லீக், நியூஸ் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக்கும் ஏற்க மாட்டோம்." சொல்லலாம்ல. கார் கண்ணாடிய தூக்கி விட்டுட்டு ஓடுறதுக்கு அவசியம் என்ன? ம். அப்ப ரொம்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இததான் திரும்ப திரும்ப சொல்றீங்க. தர்மேந்திர பிரதானே நோக்கம் கிடையாதுன்றேன். இன்னமும் கூட என்னுடைய கணக்குல அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 25 நாட்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இவர்கள் போராட்டத்தின் ஒரு கட்டத்த வந்து இப்ப என்ன செய்யறது? ஏன்னா மத்திய அரசு தங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டது. சமாதானம் மூலமாக, பேச்சுவார்த்தை மூலமாக. ஆனா நம்ம ஆயுதம் ஏந்தலைன்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது. அப்ப அடுத்து என்ன செய்யுது? எப்படியும் ஆகஸ்ட் 15க்குள்ள எப்படியாவது அடுத்த ஒரு கட்டைய குடுக்கலாங்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்வாங்க. அவங்க உங்களுக்கு நினைவுல இருக்கும். எங்களுக்கு வந்து எல்லா எஃப்ஐஆர் காப்பியும் குடுக்கணும். அந்த எஃப்ஐஆர் காப்பிய ரத்து பண்ணதெல்லாம் சேர்த்து குடுக்கணும். இதுவரைக்கும் யாருக்குமே குடுக்காத ஒரு விஷயம். அப்ப இவர்கள் தாக்குதல் நடத்துனாங்க எந்தெந்த குற்றங்களுக்கெல்லாம் வந்து எஃப்ஐஆர் ரத்தாகுங்கிறத பார்க்கணும். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், பொது இடத்தில் அனுமதி பெறாமல் கூடுதல்னா அத வாபஸ் வாங்கலாம். ஆனா ஒரு காவல்துறை அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அந்த எஃப்ஐஆர் வாபஸ் வாங்க கூடாதுன்றேன். அது எப்படி அது வன்முறை. வன்முறை எப்படி நீங்க வந்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த இடத்துல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. போராட்டம் அடிப்படை உரிமை சந்தோஷம் உங்களை போல செய்யலாம். ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி தாக்கப்படுகிறார், ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்படுகிறார், பெண்கள் மானபங்கம் செய்யப்படுகிறார்கள். அவ்வளவு புகார்கள் அங்க ஓடி நிக்குது. காவல்துறை பெண் அதிகாரியோட பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அப்ப அவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் போது அதர் மீதான எஃப்ஐஆர் எப்படி ரத்து பண்ணி சொல்ல முடியும்? அப்ப நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சு இந்த அக்கவுண்டபிலிட்டிங்கிறதுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களோ அவருடைய குரலோ அவர் இல்லை. நான் தான் பார்க்கிறேன். நீங்க பா ரஞ்சித் அவர்களும், வெற்றிமாறன் அவர்களும், அமீர் அவர்களும், இவங்கெல்லாம் வந்து ஆண்ட்ரியா அவர்களும், ரேவதி அவர்களும் இவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் நீட் அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்றாங்க. இப்ப பட்டியலத்தவர்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காம இருக்குன்னு திரு வெற்றிமாறன் என்ன புள்ளி வரும்? ஒரு புள்ளி வரும் காட்டட்டும். ஏதாவது ஒரு டேட்டா காட்டணும்ல. பாருங்க பட்டியலத்தவர்களுக்கு வந்து நீட்டுக்கு முன்னாடி 500 சீட் இருந்துச்சு. நீட்டுக்கு பிறகு 300 சீட்டா குறைஞ்சிருச்சு. சரி பாஸ் பண்ணி போற பட்டியலத்தவர்களுக்கு சீட் கிடைக்கிறது 400 பேர் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப 40 பேரா குறைஞ்சிருச்சு. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. எந்த புள்ளி வரும் சொல்லாமல் எதிர இருக்கக்கூடிய மக்களை வெறும் மந்தை கூட்டமா நினைத்து நாம ஒன்று சொல்லிட்டு போற எல்லாம் நம்புவாங்க நினைச்சிட்டு நட்சத்திர விஷயம் இருக்குன்னா இவ்வளவுதான் அந்த போராட்ட குழுவா இருக்கு. அதான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்ப நோக்கம் அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்க அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியுமே தவிர இது போன்ற குழுக்களுக்கு அல்ல. ஏனென்றால் இந்த குழுக்களுக்கான நோக்கமே வேற. எஸ் சார். அதே நேரத்தில டெல்லியில நடந்த அந்த போராட்டத்துக்கு ஆதரவா தமிழ்நாட்டிலேயும் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்கள்லயும் போராட்டம் நடந்தது. ஆ அதில பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மாணவர்களோட போராட்டத்தில வந்து ஜென்ஸி, டிஎம்கேன்னு திமுக வந்து டீ ஷர்ட் போட்டு அனுப்பிவிட்டு ஒரு ரூ. 200 ரூ. 300 குடுத்து அனுப்பிச்சுவிட்டு, ஆள் அனுப்பிச்சுவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அவர் அனுபவத்தை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒன்று நீங்க எல்லாரையும் போலவே நீங்க என்ன சொல்றீங்க? சென்னையில மாணவர்கள் போராடினார்கள். எந்த மாணவர் போராடினார்ன்னு நீங்க சொல்லணும். 2 சென்னையில எங்க போராடினாங்கன்னு சொல்லணும். நடந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துக்கு உள்ள. அது மாணவர்களா அப்படின்னா, நீங்க அந்த ஏஜ் அவங்களுடைய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும். அவர்கள் மாணவர்களா அப்படின்னு தெரியும். ஓகே. பழைய மாணவர்கள் இன்றைய மாணவர்களுக்காக போராடுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க குறிப்பிட்ட ஜென்சி, டிஎம்கேன்னு போட்டு வச்சிருந்தாங்க. திரு நிர்மல்குமார் ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கூட்டத்துல அவர்களை பாராட்டி பேசுவதற்காக தமிழ்நாட்டு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் போறார். நீங்க அசைக்க முடியாத விஷயத்தை அசைச்சிட்டீங்க. டெல்லி கோட்டையவே நீங்க அசைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருக்கு எதிராக கடுமையான குரல். ஒரே ஆச்சரியம் என்ன, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சி,
வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், வந்த அமைச்சர் இவர்களை பாராட்டுகிறார். அப்புறம் எப்படி எதிர்ப்பு குரல் வரும்? பாஜக காரர் வந்துட்டாரு பாத்தீங்களா, நீங்க கேட்ட மாதிரி நாங்க ராஜினாமா பண்ணிட்டோம் சொல்லிட்டு வந்திருந்தாருன்னா கூட, ராஜினாமா பண்ணா கூட நீ பாஜக காரர் தானங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்திருக்கிறது உங்களுடைய கட்சியை சேர்ந்த, கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சர் உங்களை பாராட்ட வந்திருக்காரு. எப்படி வரும்? அப்ப அதான் இது ஒரு மாப் சைக்காலஜி. அதாவது நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு சத்தம் போட்டோம்னா கூட இருக்க 10 பேர் சேர்ந்து என்னன்னு தெரியாமலே உணர்ச்சிப்பட்டு கத்துவாங்க. அந்த விஷயத்தை கொண்டு வந்து தாவேக அமைச்சருக்கு ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற கொண்டு வரணும். அப்ப திரு ராஜ்மோகன் அவர்கள் அவர் வந்து ஒரு ஒரு இணக்கமான போக்கோடு நம்ம போய் செய்வோம் அப்படிங்கிறக்கா போய் அவர் இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டு இந்த ஜென்சி டிஎம்கே அவர்கள் வந்து எல்லாம் உள்ள சேர்ந்து அவங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு கோஷம் போட, மற்றவர்கள் எதிர்ப்பு கோஷம் போட ரொம்ப தர்ம சங்கடமாக அமைச்சர் வந்து தன்னுடைய ஊர்ல, தன்னுடைய தலைநகர்ல, தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய அலுவலகத்துல அவமரியாதை செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கார். இதுதான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அப்ப இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் போது திரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, உளவுத்துறை சொல்லியிருக்கோம், இது வந்து திமுக மாணவர்கள் சேர்ந்தவங்க அங்க இருந்தாங்க, இப்ப அவர்கள் எதிர்ப்பு குரல் மற்றவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த வகையில 100 ரூபா கொடுத்தாங்களா 200 ரூபா கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஜென்சி டிஎம்கே உள்ள இருந்தாங்கிறத திமுகவும் ஏற்கும், தாவேகாவும் ஏற்கும், எல்லாருமே ஏற்பாங்க. அப்ப அவர்கள் திட்டமிட்டு அவர்களுக்கு என்ன, தாவேகா தான் நம்மளை வென்று நம்மளை வந்து ஓரங்கட்டி உட்கார வச்சிருச்சு. அப்ப வந்து நம்ம வந்து தாவேகா வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. நம்ம வந்து வந்தது யாரு, போனது யாரு, இஷ்யூ பேஸ்டா சப்போர்ட் பண்ணுவோம், இஷ்யூ பேஸ்டா அப்போஸ் பண்ணுவோம். கிடையவே கிடையாது. எனக்கு வந்து உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வந்து ஒரு ஆரம்பம் தான். நரேந்திர மோடி ராஜினாமா பண்ணும். திரு வன்னியரசு சொல்கிறார், நம்ம வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து பிரயோஜனம். வன்னியரசு நான் தான் சொல்றேன் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு. அவருடைய நோக்கம் நீட் பிரச்சனையே கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளா இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிறார் வன்னியரசு. 5 ஆண்டுகளாக கூட்டணி கட்சியாக இருந்து ஒரு விஷயம், பட்டியலத்தோர் கொல்லப்பட்ட போது ஒரு வார்த்தை கூட பேச முடியாத தோழமை சுட்டிட்டு ஒரு ட்வீட் போடுற நிலைமையில் இருந்தாங்க. அன்னைக்கு 5 வருஷமும் நீட் ஓடிச்சு. ஒரு வார்த்தை இல்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒரு போராட்டம் இல்ல. இன்னைக்கு வந்து தாவேக அரசு தானே அவர்கள் பலவீனமான அரசு என்று கருதி அவர்களுடைய கையை முறுக்கலான்னு பார்த்துட்டு நரேந்திர மோடி பண்ணோம், நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இங்க போறோம், டி நகர்ல போராட்டம், அங்க போராட்டம் அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இது தாவேகாவை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சி. எப்படி மத்திய அரசு பலவீனப்படுத்துறோம் அதே மாதிரி. அப்ப வந்து திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு இது புரிந்திருக்கிறது, புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி. சார், திரு நிர்மல்குமார் அவர்கள் இன்னொரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்காரு. என்னன்னா, திமுகல வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். அடுத்து திமுக வழிநடத்த போறது யாருன்னு சொல்லிட்டு, உதயநிதி அவர்களா இல்ல திருமதி கனிமொழி அவர்களா வாக்கெடுப்பு நடத்தணும். எங்களுக்கான ரிசல்ட் இப்பவே தெரியுங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்காரு. அது போற போக்குல கொஞ்சம் பத்த வச்சு வர முயற்சி தான். ஏன்னா, இதே மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் திமுகல பெரும் பிளவை ஏற்படுத்தி மதுரையில் தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டு, திரு அழகிரி ஆதரவாளருக்கும், திரு ஸ்டாலின் ஆதரவுக்கும் பெரிய சண்டை வந்து 3 பேர் இறக்க நேர்ந்ததுங்கிற பார்த்தோம். அது மாதிரி நம்ம ஏதாவது ஜாலியா ஒண்ணு கிளப்பி விடுவோம். நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ரைவல்ரி கிளப்பி விடுவோம். கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா, திமுகவுடைய தலைமை குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு அவர்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய தெளிவு வந்துவிட்டது. அங்க மகனா மருமகனெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இப்ப நீங்க வந்து திருமதி கனிமொழியாவது திரு ஸ்டாலின் அவருடைய சகோதரர் சரிங்களா? ஆனா வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன், மகள் இந்த இடத்துல ஒரு குளறுபடி பண்ணி மருமகனை உள்ள கொண்டு வந்து அப்படி செய்வோமாங்கிற மாதிரி நிறைய பேர் வெளியில இருந்து பாலிடிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் அவங்க குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லோருக்கும் ஒரு பெரிய தெளிவு இருக்கிறது. நாம வந்து தேவையில்லாம யாரும் எந்த சண்டைக்கு போறதில்ல. திரு தயாநிதி மாறன் நான் பலமுறை குறிப்பிட்டது போல அவர் வந்து ஒரு இடத்துல இந்த சண்டையில ஃப்ரண்ட் ரன்னரா இருந்தார். இப்போ வந்து ரொம்ப தெளிவா திரு சேகர் பாபு அவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பின்னாடி நின்று அமைச்சர் சேகர் பாபு அவர்களே அப்படின்னு சொல்லி இடத்துக்கு போயிட்டாருங்கிற பார்க்குறோம். ஸோ அந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் ஒரு தெளிவு வந்துவிட்டது. திரு அழகிரி அவர்களாக இருக்கட்டும், அல்லது திருமதி கனிமொழியா இருக்கட்டும், அல்லது திரு தயாநிதி மாறனா இருக்கட்டும், எல்லோருக்குமே அந்த மருமானார் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த வாரிசு யார் என்றால் அது வந்து திரு உதயநிதி தான். அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. கட்சியுடைய தலைவர் இருக்கும்போது அவர் வந்து தான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இருக்கும்போது அவர் தான் துணை முதலமைச்சராக்கப்பட்டார். அந்த கட்சியுடைய இளைஞரணி பொறுப்புல கொடுக்கப்பட்டார். முரசொலி அறக்கட்டளையில் அவருக்கு இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பட்டிருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலேயே சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சட்டமன்றத்தில் சீனியர் மோஸ்ட் இருக்கும்போது அவர் தான் துணை முதலமைச்சராக்கப்பட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நிறைய சீனியர்ஸ் இருக்கும்போது அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பட்டார். ஸோ அடுத்த வாரிசு யாருங்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு காலே இல்லை. அண்ட் வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய வழக்கம் எங்கேயுமே இல்லை. திமுக பற்றி தாவேகா கவலைப்பட வேண்டியதும் இல்லை. தாவேகால வந்து யாராவது வந்து நான் சொல்ல இப்போ திமுகவிலையாவது கனிமொழியா உதயநிதியான ஒரு போட்டி வச்சிடலாம். தாவேக்கால யாராவது போட்டிக்கா வர முடியுமா? திரு விஜயா அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லிட முடியுமா? அப்படி பேர் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த கட்சியில இருந்துட முடியுமா? இப்ப இவங்களாவது வந்து 4 பேர் வந்து திருமதி கனிமொழிக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுவாங்க, ஒரு பேசுறவங்க வருங்காலமே எதிர்காலமேன்னு போடுவாங்க. தாவேக்கால திரு விஜய்க்கு அடுத்து யாராவது ஒருத்தர், நான் பொதுச் செயலாளர் இருப்ப ஆனந்த்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேர் ஆதவர்ஜனா பேர்ல வருங்கால முதலமைச்சர் ஒரே ஒரு போஸ்ட் போட சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வருங்கால முதலமைச்சரேன்னு ஒரு போஸ்ட் போட சொல்லுங்க. எங்களின் எதிர்காலம்னு ஒரு போஸ்ட் போட சொல்லுங்க. அப்போ வந்து அவர்கள் வந்து திரு நிர்மல்குமார் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவர் வந்து ஏடிஎம்கேல பிஜேபி எல்லாம் இருந்துட்டு வந்தவர். அதனால அவருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. நல்லா மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இருக்கார். அதனால அப்படி போகும்போது ஒரு பொருத்தி போட்டு போமேங்கிறது வேற ஒன்றும் கிடையாது.